பார்க்க போனால் அந்த பையன் தான் ஜெயிக்கிற மாதிரி இது விஜய் தான். எங்கள் வீட்டில் மொத்த ஓட்டம் பாதி முக்கால்வாசி ஓட்டு அவனுக்கு தாங்குது. குட்டி தவுளுன்னு குட்டி நான் அடிச்சா நீ செத்துருவேன் ஓட்டு போட விஜய்க்குன்றது. பைத்தியக்கார பையிலிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு போடுற பாடு. நான் உதயசூரியன் தான்ப்பா போடுவேன். நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் உதயசூரியன் தான். இப்போ போகிற பசங்களாம் போய் போட்டோம், யாருக்கடா போட்டோம், எப்படிலாம் ஜெயிக்கிட்டோம். இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் வரணும்னு ஆசை? விஜய் அவர் வரட்டும், ஒரு வருஷம் அவர் ஆட்சி அவர் ஆளட்டும். ஆண்டவங்களேவா குடும்ப ஆட்சியாவே ஆண்டுன்னு இருக்கணும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எனக்கெல்லாம் முதியோர் பிஞ்சனெல்லாம் எந்த காசுமே கிடையாது. இப்படி தான் உழைச்சி சாப்பிட்றான். இல்ல டிஎம்கே தான். ஏன் டிஎம்கே சொல்றேன்னா, இப்ப விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு. ஆனா டிஎம்கே வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ரூல்ஸ் பண்ணணும்னு தெரியும். யார் வந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார். அவர் தனியாவே நின்று ஜெயிச்ச இடம், அதனால கண்டிப்பா அவர் தான் வருவார். டிஎம்கே கோட்டை 4 பேர் சொல்றாங்க, அதை வச்சு சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார். ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க. விஜய் தான் ப்ரோ. எனக்கு எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, ஒன்றுமே வரல. வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஜய் தானே. விஜய் போட்டு பார்த்து இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். வணக்கம் அரசியல் அன்கட் நேயர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் தான் இருக்கும். பெரம்பூர் தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலை ஒட்டி ஒரு தொகுதிக்கும் ஒருத்தர் வாக்காளரை அறிவிச்சிருக்காங்க. இந்த பெரம்பூர் தொகுதியில யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பெரம்பூர் தொகுதியில இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? பார்க்க போனால் அந்த பையன் தான் ஜெயிக்கிற மாதிரி இது விஜய் தான். எதனால சொல்றீங்க? எங்கள் வீட்டில் மொத்த ஓட்டம் பாதி முக்கால்வாசி ஓட்டு அவனுக்கு தாங்குது. குட்டி தவுளுன்னு குட்டி நான் அடிச்சா நீ செத்துருவேன் ஓட்டு போட விஜய்க்குன்றது. நான் உதயசூரியன் தான்ப்பா போடுவேன். யாருக்கு? உதயசூரியன். நீங்க மட்டும் உதயசூரியன்? நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் உதயசூரியன் தான். இப்போ போகிற பசங்களாம் போய் போட்டோம், யாருக்கடா போட்டோம், எப்படிலாம் ஜெயிக்கிட்டோம். நான் வந்து இங்கே உட்காந்தாதான் 10 ரூபா எனக்கு, இல்லைனா கிடையாது. புரியுதா சொல்கிறது? நான் வந்து பிளாட்பாரத்தில் உட்காந்து 10 ரூபா உட்காந்து வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு 10 ரூபா சம்பளம், இல்லைனா இல்லை. இந்த பாரு கட்டினது அவரோட அப்பா, இப்போ இருக்கிற சிஎம்மோட முன்னாள் சிஎம் கட்டினது. அவர் கட்டினதுனால தான் நாங்கள் இங்கே உட்காந்து பிழைக்கிறோம். 23 குடும்பம் பிழைக்கிறோம். 1 2 23 குடும்பம். எக்ஸ்ட்ரா ஒரு 4 குடும்பம் வந்துக்குது. இந்த வாட்டி இப்போ கட்டி முடிச்சோடனே எக்ஸ்ட்ரா ஒரு 4 குடும்பம் வந்துக்குது. 30 குடும்பம் பிழைக்குது. நம்பி என்ன பண்ணலாம் சொல்லு, நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த ஆட்சியில வந்து இந்த பெரம்பூர் தொகுதிக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களாமா? கரெக்டா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வருதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் எந்த உதவியும் போய் கேட்க மாட்டோமா. என் தேவையான உதவி நாங்களே செஞ்சுக்குவோம். யாருன்னா போய் கேட்டால் தான் அந்த உதவி கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கலாம், இல்லைன்னா இல்லை. இப்போ எலெக்ஷன் அப்போ வந்துட்டு சில பேர் வாக்கு கேட்டு வருவாங்க தெரியுமா, நம்ம வீட்டு வாசல்ல. அப்போ வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ செஞ்சுருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை. பொய் சொல்ல, உண்மையாகவே இது வரைக்கும் இல்லை. முதல்ல இருந்தார், செல்வி அம்மா இருக்கும்போது ஒருத்தர் இருந்தார். உங்களோட கருத்து வந்து இந்த வாட்டி யாரு பெரம்பூர் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியில உட்காருவாங்க. யாரு டஃபா 2 பேருமே. நானா யார சொல்ல வரீங்க? 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர். யார் ஜெயிப்பாங்க யார் தப்பாங்க தெரியாது. ஆனால் 2மே டஃப்பாக இருக்குது. ஏன்னா 2 நிற்கிறதும் பெரியவர், அவனும் நல்லா வளர்ந்து வர பையன் நிற்கிறா. இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்கட்சியா நீயா நான் பார்த்துலான்ற மாதிரி நிற்பாங்க. ஒரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். பெரம்பூர் தொகுதியில் ஒரு போட்டி இருக்குன்னு? கண்டிப்பாக. போட்டி மட்டும் இல்லை, வேற மாதிரியெல்லாம் நடக்கும். அம்மா, இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் வரணும்னு ஆசைப்படுறேன்? விஜய்ப்பா. ஏம்மா? அவர் வரட்டும், ஒரு வருஷம் ஒரு ஆட்சி அவர் ஆளட்டும். ஆண்டவங்களேவா குடும்ப ஆட்சியாவே ஆண்டுன்னு இருக்கணும். அவர் ஆளட்டும். ஏன் இப்போ நடக்கிற ஆட்சி உங்களுக்கு என்ன இப்போ நடக்கிற என்ன செய்கிறாரு அவர்? எனக்கெல்லாம் முதியோர் பிஞ்சனெல்லாம் எந்த காசுமே கிடையாது. இப்படி தான் உழைச்சி சாப்பிட்றான். 3 தலைமுறையாக இங்கே உட்காந்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்தால் எல்லா மாற்றமும் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? நம்பிக்கை தான்ப்பா. புள்ள படத்துலையே எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. அவருக்குன்னு ஏதாவது செஞ்சுருக்காரா? படத்தில் நடித்தாலும் ஏழைங்களுக்கு தான் செஞ்சார். தலைவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எப்படி இது எம்ஜிஆர் பானத்தில் தான் அவரும் நடித்தார். அவர் தான் ஆட்சி வந்தால் அவர் நல்லாயிருக்கும். மாற்றணும். திமுக அதிமுகன்னா அவன் புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவங்க இருந்தால் அந்த வழி வேறு. இவங்கெல்லாம் சரியில்லை. எதனால சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? யார் ஒன்றும் செய்யலையாப்பா யாருக்குமே. அவங்க நல்லா இருக்க. என்னம்மா எதிர்பார்த்தீங்க நீங்க? எப்பா என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீ எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான்ப்பா. ஆட்சி வரும்போது அம்மா நாங்கள் வந்து அப்படி செய்கிறோம் இப்போ செய்கிறேன்றாங்க.
ஆட்சி வந்ததும் போனா என்னமா பார்த்து செய்யறேன். யாருமே வந்து பாக்குறது இல்ல. திமுககாரவங்க இங்கேயே தான் அவங்களாலேயே சண்டை போட்டேன். சர்ச்சில் வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க, ஏமா சண்டை போடுறீங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்கக்கிட்டே நான் போய் கேட்கும்போது ஏமா பார்க்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு எங்கள் பேரன் பிரச்சனை போனாக்கா ஏமா பார்க்கலாம். ஆனால் வந்து ஒன்றுமே செய்யலை. ஓட்டு கேட்க மட்டும் ஓட்டு கேட்க வராங்க, மற்றபடி அது முடிஞ்சு அந்த வருவார் ஒருத்தர், அவர்கிட்ட நல்லா தான் கேட்கலான்னு இருக்கிறேன் இந்த வாட்டி. ஆமாம், வட்ட செயலாளர் அவர் வரட்டுன்னு தான் இருக்கிறேன். ஒன்றுமே செய்யலை. இந்த மழை நிவாரணம் அது அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் தெருவுக்கு ஒன்றுமே செய்யலை. வந்து எப்படி வந்து அவங்க வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்பான்னு தான் பார்க்குறேன். உங்கள் தெரு எந்த தெருமா? திக்காக்குளம், பெரம்பூர் திக்காக்குளம் ஐநவரம் இருக்குல்ல, அந்த ஏரியா வடசனம். விஜய் வந்தால் நல்லது செய்வார். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பிள்ளைக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க? எங்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பீங்க? நான் எங்கப்பா போய் கேட்க போகிறேன். எங்கள் பொண்ணு அதில் தான் நம்பர்ஸாக இருக்கிறா விஜய் இதில். அவர் பேர் என்னம்மா? வட்ட செயலாளர் தனிகா, அவங்க இதில் இருக்கிறா. அவங்க தான் அவங்க தான் எங்களுக்கு செய்யணும். அவங்க தான் செய்வாங்க ஒரு நம்பிக்கை. நான் பார்த்து பேசணும் அன்னைக்கு, எப்பா எங்களுக்கு யாரும் இல்லைப்பான்னா ஆட்சி வரட்டுமா நான் பார்க்குறேன் உங்களன்னு சொல்லிக்கிறாரு. தனிகா செய்வார் ஒரு நம்பிக்கை. ஆனால் புள்ள வரணும், விஜய் வரணும். வந்த இந்த ஒரு வருஷம் வந்தாருனாக்கா அதுக்கு மேல்பட்டு அவரும் ஆட்சியாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஆமாம், தமிழ்நாட்டில் அவர் தான் பண்ணணும். இப்போ அண்ணா இருந்தார், அண்ணாவுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்போ விஜய் தான் வரணும், புள்ள தான் வரணும், அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஏழைங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நாங்கள் நம்பிக்கிறோம். சரி, ரொம்ப குடும்பத்தில் எல்லாமே என் பிள்ளையிலேருந்து எங்கள் பேரன் பேத்திலேருந்து எல்லாமே விஜய் தான். அப்போத்துலேருந்தே இப்போத்தையும் இல்லை, இந்த 2-3 வருஷத்துல இல்லை, நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே இருந்தேன் விஜய் தளபதி. என் பிள்ளை சொல்லுவான், ஏன் தளபதி செல்ல தாவக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க சொல்றீங்களா? கட்சி அவன் செத்து 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே இருந்தே சொல்வார் எங்கள் பையன், அவரோட ரசிகர். ஆமாம், பேரன் பேத்தி எல்லாமே விஜய் தான் வரணும், வருவார், நம்பிக்கை இருக்குது. ரொம்ப வரக்கூடாது, குடும்ப ஆட்சிக்காரனுக்கு வரக்கூடாது. இந்த வாட்டி இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே டிஎம்கே தான் வரும், எப்பவுமே எந்த டைமும். இந்த வாட்டி தலைவர் நிற்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்தால் யார் நிற்கிறாங்க? விஜய் நிற்கிறாரு. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்லிக்கிறாரு நான் வந்து செய்கிறேன்னு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தான் எப்பவுமே இதாகுது. இவங்களும் தானே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் செய்கிறோம்னு சொல்லிட்டு. யாரு? இப்போ நீங்கள் சொன்னாங்க முன்னாடி. நீங்கள் வேற இத்தனை வருஷமாக சேர்ந்து தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் வேற நான் இதெல்லாம் அது கடுப்பில் ஆகிடும். அதை அப்படியே விடுங்க. அவங்க செய்கிறேன்னு நிற்கிறாங்க, இவர் வந்து செய்கிறேன்னு நிற்கிறாரு. அப்போ இவங்க வந்து இப்போ இருந்து எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இப்போ இருக்கிறவங்க இதுவரையும் செஞ்சாரு, அவனை சரியா செய்யல, விட்டாரு. அவரு ஸ்டாலின் விட்டாரு, என்ன தெரியல. அவரு இந்த வாட்டி அவர் சரியா செய்யல. எங்க தொகுதிக்கு சரியா இல்லை. பெரம்பூர் தொகுதி. ஆமா, எங்க லைனுக்கு அவரும் சரியா செய்யல, பெரம்பூரும் செய்யல. அவரு தொகுதி கொளத்தூர் மட்டும் நல்லா இருக்குது ஏரியா. விஜய் வந்து சேர்ந்தாருன்னா வரா நீங்கிறாரு. வந்தா எதிர்பார்க்குறோம் என்ன செய்வாரா அப்படின்னு பார்ப்போம். உங்களோட கருத்து என்னம்மா? கண்டிப்பா விஜய் வரணும். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் கண்டிப்பா. இவர் வந்து இத்தனை வருஷம் செஞ்சதெல்லாம் போதும். எங்க படத்தை எங்களுக்கு கொடுக்கறதும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஆட்சி மாற்றமும் வேணும். இங்கே எங்க தொகுதிக்கும் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒன்லி கொளத்தூர் மட்டும் அவர் செஞ்சுக்கிறது எங்களுக்கு உடன்பாடே கிடையாது இதுல. அதனால கண்டிப்பா விஜய் வரணும், வருவாரு. அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பாமா. இப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட எட்டி பார்க்கறதுன்னு சொல்றாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க? நிஜமா அதுதாங்க உண்மை. யாருமே வரதில்ல. விஜய் வந்தா கூட வருவாருன்னு நான் சொல்லல, வரமாட்டாங்க தான், யாருமே வரமாட்டாங்க, வரவும் வேணாம். ஏன்னா பொதுவா எதனா செஞ்சா ஒண்ணு நல்லதுக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி அவங்க தொகுதிக்கு மட்டும் செஞ்சுக்கிறாரு பாரு, அது வேண்டாம். கொளத்தூர் தொகுதியில இருக்கிற மாதிரி இப்ப இங்க கிடையாது, பெரம்பூர்லயோ இல்ல ஓட்டையிலயோ. அதனால கண்டிப்பா விஜய் வரணும், வருவாரு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அவர் சொன்னாரு இலவசன வேணான்னு. ஆனா இவர் இலவசன அறிவிச்சுக்கிறாரு. அதுதான் நடைமுறைக்கு ஒத்து வராம வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னுக்கிறாரு. அது செட் ஆகாது. 6 சிலிண்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பட்டு புடவை தரணிக்கிறாங்க. எவ்வளோ பேரும் கொடுப்பாங்க. ஒரு சவர நகை அதுவாக தரணிக்கிறாங்க. மாமன் சீரா வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது சரி. இவர் சொன்னார்ல 5000 ரூபாய்க்கு வந்து அவர் காசு எடுத்து கொடுத்தானே. இப்போ இவர் வந்து அவர் காசு எடுத்து கொடுப்பாரு கிடையாதுல்ல, கவர்மெண்ட் காசு தானே எடுத்து கொடுப்பாரு. இப்போ இவர் எப்படி அவங்கள குறை சொல்லலாம்? ரைட்டா?
இவர் என்ன சொன்னாரு, சில இடத்துல வந்து நிதியே வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க இந்த கவர்மெண்ட் காசு அவங்க எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? 6 சிலிண்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் அவங்க கொடுத்தாங்க தான் இவரு கொடுக்க முடியும். 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு வருஷத்துக்கு? தர முடியாது. மானியம் கொடுக்குறனாலே டப்பா டான்ஸ் ஆடுது, ஒருத்தரும் கொடுக்க முடியல. இவர் 6 சிலிண்டரால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பேசுறாரு, பார்ப்போம் வேறதான் வந்து சேர்ந்தாரான்னு. இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சியில வந்து இந்த பெரம்பூர் தொகுதி வந்து முழுமையான பாதுகாப்புல இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களா? பாதுகாப்பு, ரோடு வசதிகளும் சரி எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. தலை தெறிக்க ஆடி இருக்குது போதை. சின்ன பசங்கள்லேருந்து தெருக்கு வந்து பாருங்களேன், நைட்டு 7 மணிக்கு மேல அதான் நடந்துருக்குது. மெயினா ஆட்சி மாற்றம் வேணும்ன்றதே இதுக்காக தான். சின்ன பாதுகாப்பு கண்டிப்பா பாதுகாப்பு. குழந்தைங்க எல்லாம் கெட்டு போறாங்க, ஃபுல்லா போதை பொருள் தான். இந்த ஏரியால சந்துக்கு 7 மணிக்கு மேல வாங்க, சின்ன பசங்க 10வது படிக்கிற பசங்கள்ல இருந்து இதுதான் நடக்குது. வெளியே தைரியமா வர முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனாலயே ஆட்சி மாற்றம் வேணும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க, எங்க இடமே நல்லா இருக்குன்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு இத்தனை வருஷமா வராரு. கோட்டை இந்த ஏரியா மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த ஆளு அராஜகம் தான் நடந்துட்டு இருக்குது. இனிமேலாவது வரணும்ன்றது இதுக்காக தான். அடுத்தவன் வந்தாவாது எதனா மாறுமா? புதுசா வரவனுக்கு போடணும்னா எதுக்கு? புதுசா வரவன் தத்துக்கு புத்துன்னு எதனா ஒன்று செய்வான், செய்யட்டும். முதல்ல மக்கள் அதை புரிஞ்சு அதை நடந்தாலே போதும். கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பெரம்பூர்ல ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அவர்கிட்ட என்ன கேட்கலாம்னு இருக்கீங்க? மாற்றங்கள் வேணும். கண்டிப்பா போதை பொருளை ஒழிக்கணுங்க, அது ஒண்ணுதான். அதே மாதிரி எஜுகேஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது அவர் எதனா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். நீட்டுக்கு சொல்லினே இருக்காங்க, அதுவும் எதனா பண்ணணும். மெயினா எஜுகேஷன், கார்பரேஷன்ல படிக்கிற பசங்களும் ஒண்ணுதான்றத நிரூபிக்கணும். அந்த குழந்தைங்களால தைரியமா சொல்ல முடியல, எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா யாருமே நடைமுறைக்கு செய்யல. அது ஒண்ணு, எஜுகேஷன் மட்டும் நல்லா இருந்தாலே நம்ம நல்லா இருக்கும். பெண் குழந்தைகளை முதல்ல பாதுகாக்கணும்ல, அதுக்கு மெயினாக சட்டம் எல்லாம் கொண்டு வரணுங்க. எவ்வளோ சின்ன பசங்களாம் அந்த இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் இலவசமாக தர வேணாம், எங்களுக்கெல்லாம் விலை கம்மி பண்ணி கொடுத்தா போதும், பொருளுங்கெல்லாம் அது இருந்தாவே போதும். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. திமுக தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வாட்டி தேர்தல் வந்து யார் ஜெயிப்பான்னு வாய்ப்பு இருக்கு பெரம்பூர் தொகுதியில்? வந்துட்டு இந்த வாட்டி வந்து இழுபறி தான். ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் திமுக ஜெயிக்கிறது இந்த வாட்டி வந்து இழுபறி தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நிறைய கட்சி வந்துச்சு இல்லை, இப்போ கூட்டணியில் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. யார் ஜெயிப்பாங்கன்னு இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இழுபறி நிலை தான் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். இப்போ தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கு, விஜய் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கட்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இங்க வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான்ப்பா. ஆமாம், டிஎம்கே மிஞ்சி அவர் வருவாருன்னா நல்லது தானா, வருவாரான்னு டவுட் தான். இவங்க 2 பேரும் ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில மக்கள் கிட்ட கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க, இங்கே இருக்க இந்த ரோடு பணி எதுவுமே இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறைகளை வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது. இங்கே சேம்பர் போட்டுக்கிறாங்க, இங்கேயே ஒழின்னு தான் இருக்குது. அது ஒன்றே பண்ணுவாங்க, சொல்கிறோம் வந்து பண்ணுறாங்க, திருப்பி போயிடறாங்க, நோண்டி போடுறாங்க, போட்டு போயிடறாங்க. இந்த ரோடெலாம் இப்போ போட்டிருக்காங்க முதலமைச்சர் வராருன்னு. அதுக்கு முன்னாடிலாம் நோண்டி போட்டு அது கண்டுக்கதே கிடையாது. யாருன்னா வராங்க, அமைச்சர் வராங்க, முதல்வர் வராருன்னா மட்டும்தான் போடுறாங்களே கண்டி, மற்றபடி போடுறது கிடையாது. அவங்க நோண்டி போட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. பெரம்பூர் தொகுதியில் இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டிக்கும் டிஎம்கேக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை வரையும் இருக்குது. விஜய் பெரம்பூர் தொகுதி நிற்கிறாருன்றாங்க, அது கன்ஃபார்மானு தெரில. நின்னாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்க, டிஎம்கே இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாரு இல்லையா. இவங்க 2 பேரை தாண்டி விஜய் வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். வருவாரான்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேர் இருக்காங்க, இவர் கஷ்டம்தான். வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? யார் வரணும் உங்களோட ஆசை இருக்கு? விஜய் தானே. இல்ல டிஎம்கே தான். ஏன் டிஎம்கே சொல்றேன்னா, இப்ப விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு சரிங்களா. ஆனா டிஎம்கே வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ரூல்ஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி எங்கெங்க அடிக்கணும்னு தெரியும். ஓகேவா, அவர் வந்து இப்போ வந்திருக்காரு. ஓகேவா, அவர் இன்னும் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா. ஆனா இப்போதைக்கு வந்து அவர் வருவாரு, ஆனா இப்போ வரமாட்டாரு. அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க வேண்டியது இருக்கும். பட் டிஎம்கே தான் இந்த வாட்டி ஜெயிக்கும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஆனால் சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சரியான சலுகையும் வசதியும் கிடைக்கல, சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சில இதை பத்தி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரியான சலுகைகளும் இதுவும் வரலன்னா யார் வந்தாலும் அவங்கவுங்க இதுதான்
பார்க்க போறாங்க. ஆனா ஃபைனலா டிவிக்கு தான் ஜெயிக்கும். ஃபைனலா டிவி வேற மாற்றமே இப்ப ஜெயிப்பாங்களா இல்ல? இருந்தாச்சு இத்தனை இயர்ஸ் வந்து நாங்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாருக்குமே தேவை வந்து ஒரு சேஞ்ச் தான். கண்டிப்பா அந்த சேஞ்ச் வேணும் தான் எதிர்பார்க்குறோம். அந்த சேஞ்ச் விஜய் சார்ன்னு இல்லை, அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே லைக் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிஷியன்ஸ் இது வரைக்கும் வராதவங்க யார் புதுசா வந்தாலுமே யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், பீப்புள்ஸா இருக்கட்டும், ஓட் போடுறது எல்லாருமே லைக் ஆதரவு கொடுக்குறது. ஓட் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆதரவு கொடுக்கறதுக்கு நியூ கேண்டிடேட்ஸ் வேணும்ல. அந்த ஒரு சோர்ஸா தான் நாங்க வந்து விஜய் சாரை பாக்குறோம். அவர்கள் வந்தாங்கன்னா மாற்றம் வந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறோம் சார். அது வந்து ரொம்ப பிலீவ் பண்றோம். நிறைய நம்பிக்கை இப்ப இருக்க கட்சியில வந்து இந்த எனக்கு தெரியல சார். ஸோ அது வந்து எப்படி கூட்டம் கூடுதுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, இப்போ எண்ட் ஆஃப் த டே நானே ஒரு நடிகராக இருந்தா கூட, நான் ஒரு ஹை லெவல்ல நடிகராக இருக்கேன்னா என்ன பார்க்க நான் வரேன்னா என்னை பார்க்கையாச்சும் வருவாங்க. அவர் எப்படி இருக்காரு நான் நேரில் பார்த்தது இல்லை. ஸோ அப்படிதான் கூட்டம் கூடுதே தவிர, பட் ஆனா அவங்களுக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆக்டரா பிடிச்சவங்க நிறைய இருக்காங்க, ஓகேவா? ஆக்டரா பிடிச்சவங்க நிறைய இருக்காங்க, அதனால ஃபாலோ பண்ணலாம், அவங்க ஆக்டிங்கை பண்ணலாம். இன்னுமே நிறைய மீம்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, சார் அவர் ஆக்டிங்லேயே இருந்திருக்கலாம், ஏன் இங்க அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு நிறைய அவங்க ஃபேன்ஸே சொல்றாங்க. புரியுது. ஆனா அதே சமயம் அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து சும்மா ரசிகர்களை பார்க்கணுன்ற கோர்ஸ் மட்டும் இல்லாமல் அவரும் செயல்பாடுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டார்ல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய புத்தகம் கொடுக்குறாரு, நிறைய இது கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இது சொல்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு, நாங்க இதுக்கப்புறம் வந்தா நான் இது பண்றோம் சொல்லிட்டு. அவர் முழுசா யங்ஸ்டார் தான் முதல்ல கவர் பண்ணியிருக்காரு. என்னதான் யங்ஸ்டார் கவர் பண்ணாலும் ஸோ அந்த அளவுக்குனா அவருக்கு ஓட்டு வராது. வீட்டுல சொல்றபடிதான் வீட்டுல சொல்றபடிதான் கேட்பாங்க. அது என்னன்னா சும்மா மீமுக்கு வேணா செட் ஆகலாம் ப்ரோ, பட் ரியாலிட்டிக்கு டிஎம்கே தான் வரும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்க முடியாது. வரலாம், நிறைய அனுபவம் வேணும், இன்னும் நிறைய கத்துக்கணும். அவருக்கே இன்னும் நிறைய விஷயம் தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. ப்ரோ இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து இந்த வாட்டி யாரு ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் ப்ரோ. விஜய் தான். விஜய் தான். எதை வச்சு சொல்றீங்க ப்ரோ? எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, ஒண்ணுமே வரல. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டேன் இப்போ விஜய் தானே. விஜய் போட்டு பார்த்து இப்போ ஒரு சான்ஸ் குத்து பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே குத்து பார்த்தாச்சு. இப்போ பாதி ரோடு பாருங்க, போயிட்டு பாருங்க, பாதி ரோடு நோண்டி தான் வச்சிருக்காங்க. எங்கன்னா போட்டுக்கிறானுங்களா? போடல இன்னும். எதுக்காக? எலெக்ஷன் வரும் போட சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் போட்டு திருப்பி நோண்டுவானுங்க இன்னும் 2 மாசத்துல. ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆனா விஜய் அவர்கள் வந்து இன்னும் இந்த பெரம்பூர் தொகுதிக்கே வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள்லாம் சொல்றாங்க. அதை பத்தி வந்து ஒன்றும் பார்வையிடவே இல்லை, அவர் வந்து கேட்கல. வந்து பார்ப்பாங்கண்ணா, அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல, அவங்களும் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஸ்டாலின் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்துட்டு போறாரு. அது மாதிரி அவரும் வந்து பார்ப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டார், பார்ப்பாரு அவரும். உங்களோட இது வந்து கருத்து வந்து விஜய் தானா? இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் வருவான்னு உங்களுக்கு? சீமான் தானா? ஏன் சீமான்? அவரோட ஐடியாலஜி எல்லாமே சூப்பராக இருக்கும். விவசாயத்தை பற்றி, மாடு, மலை, இயற்கை அது மாதிரியே பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் நான் ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் பள்ளம் தோண்டி தான் வச்சுருக்காங்க. மலைக்கு பக்கத்துலேயே பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும். தண்ணி இப்போ இல்லை, மார்ச்லேயே தண்ணி எல்லாமே போயிடுச்சு, தண்ணி பற்றாக்குறையா. ஆமாம், அவர் சொல்கிற மாதிரி மரம் வளர்த்து எல்லாமே இது பண்ணோன்னா அந்த பஞ்சம் வராதுல்ல. இண்டஸ்ட்ரியலாகவே போயிட்டுருக்காங்க எல்லாருமே, விவசாயம் யாருமே பண்ணுறதில்ல. இப்போ நடந்துட்டு இருக்க இந்த திமுக ஆட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய கடன் வாங்கி கொஞ்சமாக செஞ்சுருக்காங்களா? நிறைய கடன் வாங்கி கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. 4 லட்சம் கோடி கடன் இருக்கா சும்மா அங்கங்கே. சில இடத்துல நிதியும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நிதியும் சரியா வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் நிறைய தான். பெருசான டெவலப் 4 லட்சம் கோடிக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம்ல, அந்த அளவுக்கு இல்லை தானே இங்கே. இப்போ நடிகர் விஜய் அவர்களுமே வந்துட்டு இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து போட்டியிட போகிறதா பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன? அவருக்கு இருந்த ஹைப் இப்போ இல்லை. எதை வச்சு சொல்கிறீங்க? அந்த தெரியும்ல, டிவோர்ஸ். ஆமாம், பர்சனல் அவரோட இதே போயிடுச்சு. ஆனால் சில பேர் அது பர்சனலோட இருக்கட்டும், அது வந்து அரசியலுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கே அவர் உண்மையா இல்லை, இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, அதுதான். அதனால ஒரு சின்ன அச்சம் இருக்கு. ஆமாம், அவர் ஏன்னா அப்போ இருந்த ஹைப்பே இப்போ இல்லை. ஏன்னா ஃபேன்ஸ்லேயே பாதி, நானே விஜய் ஃபேன் தான், எனக்கே இப்போ பிடிக்கிறது இல்லை. படத்துலனா பிடிக்கும், இப்போ அந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் முடியும். ஸ்டார்டிங்கில் அவர் கொடியெல்லாம் வச்சுட்டு நானும் ஃபயர் விட்டுட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஆனால் இப்போ நம்பிக்கை இல்லைன்னு. ஆமாம், ஃபேமிலி வந்து எப்படின்னா அந்த கரூர் இன்சிடென்ட்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா அவங்களோட ஐடியாலஜியே இல்லை, அதனாலேயே விஜய்னா பெருசாக பிடிக்காம போயிடுச்சு. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? நீங்கள் சீமான் தானே, அவரோட ஐடியாலஜி தான் சூப்பராக இருக்கும். அவர் தான் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் வந்தாருன்னா என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் சொல்கிறாருல்ல, இயற்கையாகவே தற்சார்பு பொருளாதாரம் அந்த மாதிரியே, அதுதான் மழை எல்லாமே பாதுகாத்து வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா ஸ்டாலினுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அடுத்து அவங்களும் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின். அடுத்து நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் தான் வாழ போகிறோம். எதுவுமே இல்லாட்டி நாங்கள் என்னத்தை வாழ்றது, என்னத்தை சுவாசிக்கிறது? நாங்கள் இன்னும் பஞ்சத்தில், இப்போ இருக்கிறத விட இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பஞ்சமாக இருந்துச்சுன்னா நாங்களும் லைஃப்லாம் இருக்குல்ல, இனி எங்களுக்கு அப்புறமும் லைஃப் இருக்குல்ல நிறையா, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும் தானே.
சின்ன வயசுல பிளாஸ்டிக் எரிக்கிறது கூட நான் பயப்படுவேன், ஓசன் லேயர்ல ஓட்ட விழுந்துருவேன்னு. இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு, நிறைய இதாக இருக்கு, அதனால ஒரு பயம். இப்போ சீமானன் வந்து இப்போ ஆண்களும் பெண்களும் சமம் இன்னும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதுல திருநங்கையும் கூட இருக்காங்க, எல்லாருமே சமமா, மனுஷங்கள எல்லாமே சமம்ன்றதுல. அது அவரோட கொள்கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சீமானன் பேசுற எல்லாமே தலைவர், அவரோட கொள்கை தலைவர்கள் எல்லாமே பிடிச்சதுதான். ஆனா ஏன் அவரால் இன்னும் அதுக்கான ஒரு இது பண்ண அவரோட முடியல? ஸ்பீச் தான், அவரோட ஸ்பீச் கிளியரா இருக்கும், இதை தான் சொல்ல வர்றாருன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். மற்ற கட்சியோட ஸ்பீச் நான் பெருசா பார்த்த வரைக்கும் புரிஞ்சதில்லை. இப்போ விஜய் அவர்கள் பேசுறது வந்து தெளிவா இல்லைன்னு சொல்லுவீங்களா? அவரோட ஸ்பீச் சரியில்லைன்னு சொல்றீங்க, அவரோட ரசிகரா இருந்திருக்கேன்னு சொல்றீங்க, ஆரம்பத்துல அவர் கட்சியில நானும் இருந்தோம், இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க, எதனால வந்து பின்வாங்கினீங்கன்றது? அதான் அந்த எழுதி கொடுத்ததை படிச்ச மாதிரி அப்படியே பேசுறாரு. இவருனா எல்லாமே நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு, ஏன்னா அவ்வளோத்துக்கு பிரச்சனை இருக்கு நம்ம ஊர்ல, அதை அப்படியே பேசுறாரு, அதனால பிடிக்கும். நிறைய பேர் வந்து இப்போ எங்க அவர் பிஜேபி சைடு போயிடுவாரோன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கு. எங்க போயிடுவாருன்னா பிஜேபி சைடு போயிடுவாருன்ற ஒரு பயம் கூட்டணி இருக்குமான்ற ஒரு இருக்குமான்ற ஒரு பயம் தான். ஆக்சுவலி அவரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அந்த மாதிரி எந்த கூட்டணியும் நான் கிடையாது, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். கண்டிப்பா வந்தாரு, நல்லது பண்ணுவாருன்னு நாங்க கண்டிப்பா நாங்க நம்புறோம். பண்ணாருன்னா ஓகே தான் எங்களுக்கு. மற்றபடி இந்த நாங்க எங்க ஃபேமிலியில எல்லாருமே இருக்கிற மொத்த பேருமே விஜய் ஃபேன்ஸ் தான். கண்டிப்பா என் தம்பி எல்லாம் அவ்வளோ தீவிர வெறி, நாங்க எல்லாம் ரசிகர் அவங்க பக்கம் ஓட்டு போடுவோம், நம்புறோம். ஓகே தான், விஜய் இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்குலாம், நம்புறோம் நல்லது பண்ணுவாருன்னு நம்புறோம். ஒரு சின்ன பயம் மக்கள் இப்போ சொல்றாங்க இல்லையா, வந்தாருன்னா எல்லாருமே தீவிர ரசிகர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே தம்பி எல்லாம் அவ்வளோ பயங்கர ரசிகர் விஜய்க்கு. ஒரு சின்ன பயம் இருக்கு அந்த சைடு, அந்த அச்சம் இருந்துட்டே இருக்கு அரசியல். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. வந்தாருன்னா நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு, இந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு பயம் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் பெரம்பூர் தொகுதியில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? புதுசா நிக்கிறாங்க, விஜய் நிக்கிறாரு, சேகர் பாபு நிக்கிறாங்க. சேகர் பாபு பழைய ஆள் தான், அவருக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் விஜய் வந்திருக்காங்க, இப்போ இருக்கிற சிட்டிசன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதனால அதை வச்சு சொல்றீங்க விஜய் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு? ஏன்னா இப்போ நிறைய வந்து ஆட்சியில், இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து நிறைய தப்புங்க நடக்குது, எதுவுமே கண்டுக்கிற மாதிரியே தெரில. நான் எல்லாமே விலைவாசி ஏறிக்குது, ஆட்டோக்கு எல்பிஜி எல்லாமே ரேட் ஏறிக்குது ஆட்டோக்கெல்லாம், அதுவும் எதுவும் கண்டுக்க மாட்டுறாரு இப்போ இருக்கிற சிஎம். சரி, அதனால ஏதாவது புதுசாக வந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறோம். புது மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து ரோடு பணிகள் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஆட்டோக்காரங்க நீங்கள் ஓட்டுறீங்க வண்டி, உங்களுக்கு தான் தெரியுதா அந்த ரோடுலாம் எப்படி இருக்கு, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரோடு ஒன்வே வேற ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்கான பணிகள் இன்னும் நிறைவடையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? சார், சிட்டியில் நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றுறோம், ரோடுங்க எங்கேயுமே கரெக்டான ரோடுங்களே கிடையாது. கொளத்தூர் தொகுதி வந்து சிஎம் தொகுதினால அந்த ரோடை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறாரு. இங்கே வந்து நிறைய கட்டிடங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு, கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அவர் தொகுதியை மட்டும் தான் நல்லா பார்த்துக்கிறாரு. அதை விட்டா கோபாலபுரம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சிட்டியில் எந்த ரூட்டு போனாலும் எந்த ரூட்டும் சரி கிடையாது சார். ஆட்டோ வாங்கி ஆட்டோக்கு சர்வீஸே நாங்கள் அந்த ரோட்டில் எதுக்காகவே நாங்கள் சர்வீஸ்க்கே வண்டிக்கே செலவு பண்ணிருக்கிறோம். வருமானமும் இல்லை, ரோடுங்களும் சரியில்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கே சிட்டியில் ரோடு எதுவுமே நல்லா இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லி ஒன்றும் இது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் சிட்டியில் ரோடு எதுவுமே சரியில்லை. வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றா, திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூரை சொல்றாங்க, அதை தவிர்த்து இப்போ நீங்கள் புதுசாக வர தாவேக கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சார், கோட்டை இது எல்லாமே சொல்லலாம் சார், எல்லாருக்கும் கோட்டை தான் இல்லைன்னு தெரியல. இப்போ வந்து இப்போ இருக்கிற எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக இப்போ 18 அட்டன் பண்ண எல்லாருமே வந்து இப்போ விஜய்க்கு போடுறதா பார்க்குறாங்க ஓட்டு. புதுசாக மாறணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் சார். ஒரே ஆள்கிட்ட குத்துட்டு இப்போ எதுவுமே சரியில்லை சார், சட்டமும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அங்கங்கே பாலியல் தொல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி, மாற்றி தான் பார்ப்போமே சார். இப்போ பெரம்பூர் தொகுதியில் இப்போ அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் இந்த மாற்றம்லாம் வேணும் அப்படின்னு உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? சார், எங்கள் கோரிக்கை வந்து எதுவுமே இல்லை சார். இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நார்மலான மனுஷனுக்கு என்ன வருமானமும், நல்ல ரோடுங்க, நல்ல கல்வி, பசங்களுக்கு நல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல சுமூகமாக இருக்கிற மாதிரி, இந்து முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் சார். நம்மளுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, நாங்கள் சம்பாரித்து இது பண்ணிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல வருமானம் இது ஈட்டுக்கு தான் நல்லா இருக்கும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறதுக்கான முழுமையான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்போ இந்த தொகுதியில் விஜய் நிற்கிறேன்றாரு, அவர் நிற்கிறேன்றாரு, அவர் ஜெயிக்கின்றதுக்கு ஜெயிப்பாருன்ற ஒரு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. தாவேக கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா
இப்போ இப்போ இருந்துட்டு இருக்க இப்போ ஆளுங்கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி அவங்க பாட்டுன்னு கட்சி நடத்திட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க தான், இல்லைன்னுல. ஆனாலும் இப்போ விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன்றாரு. அவர் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட ஓட்டம் விஜய்க்கு மட்டும்தான். ஆமாம். இப்போ இந்த திமுக கட்சி வந்து இதுக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா நாங்க இந்த இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா வந்து? அவ்வளோவா எதுவும் செய்யல. சொன்னாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு. ஆனால் 1 2 தான் செஞ்சாங்களே தவிர்த்து சொன்ன எதுவுமே அவ்வளோவா செய்யவே இல்லை எதுவுமே. இப்போ இந்த பெரம்பூர்ல வந்து என்ன குறைகள் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்கம்மா? வந்துட்டு இந்த குறைகள்லாம் இருக்கு. குறைகள் நிறையவே இருக்குது. ஒரு பெண்களுக்கு சேஃப்டி எதுவுமே இல்லை. போகிறதுக்கு நைட்டு எல்லாருமே நாங்களும் ஜாப் தான் பார்க்குறேன். நான் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். நான் போகும்போதே ஒரே பயம் தான். இருட்டாக இருக்குது, 4 பேர் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு சேஃப்டியே இல்லை பெரம்பூரில். இங்கே உருப்பட்ட பசங்க கெஞ்சாச்சிங்க சுற்றிக்கின்னு கொண்டுன்னு இருக்காங்க. போதைப் பொருள் அதுக்கு மேலே விற்கிறாங்க இங்கே. அதனால தான். ஆனால் இந்த பெரம்பூர் தொகுதி வந்து பெரிய தொகுதின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெரிய தொகுதியில ஒரு பெண்களுக்கான சேஃப்டிக்கான வசதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமாம், கண்டிப்பாக பெண்களுக்கான சேஃப்டி எதுவுமே இல்லை இந்த இடத்துல. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேரை இங்கே வேசார்பாடியில் கொள்ளுறது இந்த சைடில் ஃபுல்லாக உட்பட்ட பிரச்சனைங்க தான். பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை இந்த இடத்துல. அதனால தான். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த வாட்டி இங்க தொகுதியில பெரம்பூர் தொகுதியில் ஜெயிச்சு வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைப்பீங்க நீங்க? முதல் கோரிக்கையே பெண்களுக்கு சேஃப்டியை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு தான் வச்சுருக்கோம். அவரும் ஏற்படுத்தி தரேன்னு தான் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. இப்போ பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக அவர் வந்து நிற்கணும், நின்று ஒரு நல்லது நடக்கணும் இந்த பெரம்பூருக்கு. அதுதான் என்னோட நம்பிக்கை. இப்போ இங்க ரோடு கூட சரியில்லைன்னு சொல்றாங்க, எல்லாமே ஒன்வே ஆக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான பணிகளுக்கான எந்த மாற்றமும் இவங்க இன்னும் செய்யவே இல்லையா? இன்னும் எந்த மாற்றமும் செய்யலை. மெட்ரோ நோண்ட ஆரம்பித்தாங்க, அதில் இப்போ ஆட்டுன்னு நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அந்த மெட்ரோ வேலை கூட முடியல. 1 வேல தான் போயிட்டு வந்துட்டு சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஒரு வழி இருந்தாருன்னா கூட. அதனால அந்த இடத்துல மெட்ரோ நோண்டுறாங்கன்னு சொல்லி வழியே இல்லாத போயிடுச்சு. உங்களுடைய கோரிக்கை என்ன வந்துட்டு தாவேகா வரணும்னு? கண்டிப்பாக என்னோட ஓட்டு அவருக்கு மட்டும்தான், டிவிகேக்கு மட்டும்தான் என்னோட ஓட்டு. யார் வந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார். எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இது அவர் தனியாவே நின்று ஜெயிச்ச இடம், அதனால கண்டிப்பா அவர் தான் வருவார். டிஎம்கே கோட்டை 4 பேர் சொல்றாங்க, அதை வச்சு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார். விஜய் அவர்களுமே வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து போட்டியிட போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போட்டி போட்டோம், போட்டி இருந்தா தானே இதுவா இருக்கும். ஆனா ஜெயிக்கிறதுனுமோ ஸ்டாலின் தான். விஜய் வர மாட்டாரு. ஆனால் ஃபுல்லா அவரு எங்க நிக்க வச்சுக்கிறாரு. இப்போ அப்படி இப்படி ஆச்சுன்னா 2 அதுக்கு மேல ஒன்னா ஏஜி கூட தர வர மாட்டார். 2க்கு மேல வர முடியும். ஏன் சார் அனுபவம் இல்லை சார். இப்போ புரட்சி தலைவர் நிறைய பேர் வந்து மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா மாற முடியாது. இப்போ ஆளுங்கட்சி தான் வரும். இது இயற்கை நடந்தது. இப்போ ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு எல்லாம் சம்மந்தமா தானே சார்? உங்களுக்கு வந்து இப்ப எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்குங்க தான் முடியும், எடுத்துக்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா தப்பு செய்யறாரு. மாற்றத்தை நம்ம பொதுமக்கள் நீங்க தானே சார் முடிவு பண்ணணும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு இது கரெக்டா இருக்குன்னா முடிவு பண்ணிட்டா இவரு முடிவு பண்ணா, நீ முடிவு பண்ணா, அது அவருங்கெல்லாம் முடிவு பண்ணோம். நான் ஒண்டி தட்டினா போஸ்ட் கேட்காது. ஓகேவா? ஒரு 4 பேர் எனக்கு இவரு வந்து பணத்தை தான் சார் இறக்கிறாரு. இப்போ 3000 ரூபாய் கொடுத்தாருல்ல, அந்த காசை கொடுக்காம மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம். அது நீங்க வாங்கிக்கோ தானே கொடுத்துருக்காரு. அவரு கொடுக்கறதுக்கும் நம்ம வாங்கறதுக்கும் எங்களாண்ட காசு இல்லையா? நாங்க போய் வாங்க சொல்றத ஓப்பனா பேசுறவங்களா இல்ல. சொல்லுங்க. எங்களாண்ட காசு இருக்குது வாங்குறதுக்கு. அவரு கொடுத்தாருன்னா மளிகை சாமான் வாங்கி கொடுத்தாரு. 2 மாசம் நாங்க சாப்பிட்டோம், குழந்தை செஞ்சு சாப்பிட்டோம். அது வேற விஷயம். இப்போ நான் வாங்கி கொடுக்குறது காலம் முடிச்சுட்டு தான் நான் வாங்கி கொடுக்குறேன். லைஃப் ஃபுல்லாக தானே என் பொண்டாட்டிக்கு, பொண்ணுக்கு, பிள்ளைக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். நான் தானே தலைவ. அது ஒன்றும் பேர் இல்லை, அவரு வாங்கி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா கொடு. ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாரு, அது எப்படிக்குது? இப்போ எங்கள் பையன் ஏன்பா டீ சாப்பிட்டு பாருங்க கொடுக்குது, அது வேற விஷயம். நீ கொடுக்குறது வேற விஷயம். டிஎம்கே தான் இருக்குது. இப்போ விஜய் வராரு, அவர் வராரு. அவருடைய கெப்பாசிட்டி இது வரைக்கும் தெரியல. எவ்வளோ அவருக்கு ஓட்டு இருக்குதோ, எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. வந்திருக்கிறாரு, அவ்வளோதான் வந்திருக்காரு. அவருடைய இப்போ அதிமுகனா இவ்வளோ பலங்குது, திமுக இவ்வளோ பலங்குது, மொத்த கட்சிக்கு இது வைக்கிறாரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போச்சு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி இவரும் வந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அங்கே வந்து சிஎம். உங்களோட கருத்து என்ன சார்? இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து யாரு இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட கருத்து என்னன்னு?
அது எப்படி சொல்ல முடியாது சார். இல்ல, இப்ப இருக்க நாங்கள் எப்படின்னா தனிப்பட்ட போய் இப்போ நான் அதிமுக வரதால அதிமுக வின் பண்ணிடுன்னு நான் சொல்ல முடியாது. மக்கள் தான், மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு, அவங்க செய்கிறது தான் எல்லாம் வருதான் சார். பெரம்பூர் தொகுதியில வந்து இந்த வாட்டி யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு வரணும்னு உங்களோட கருத்து என்ன? டிஎம்கே தாங்க வரணும். ஏன் டிஎம்கே? நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும். பெரம்பூர் தொகுதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்கள், முஸ்லீமுக்கு இந்துக்கு முஸ்லீமுக்கு மயானம் செம்மையாக கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா விஷயம் நல்லா கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிருக்கு. இப்போ தாவேகா தோழர் விஜய் அவருக்கு வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் இன்னும் கற்றுக்கணுங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ உடனேலாம் வர முடியாது. பெரம்பூர் தொகுதி வரைக்கும் இது வந்து இப்போ திமுக கோட்டை இது. எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக முதற்கொண்டு செங்கசிவம் வந்து இப்போ இருக்க ஆர்டிசி வரைக்கும் வந்து தொடர்ந்து டிஎம்கே தான் வரும். மற்றபடி யாரும் வர மாட்டாங்க. அப்படி வந்தாலும் கம்யூனிஸ்ட் வரும், அதுவும் திமுக கூட்டணி தான் வரும். அதை தவிர்த்து யாரும் இங்கே வர மாட்டாங்க. ஆமாம். சரி, சில சாலை வசதிலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பெரம்பூர் தொகுதியில். கரெக்டாக இருக்குங்க. சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க செய்யும். அதுக்கு மொத்தமாக எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர்ல இருக்கும், நம்ம எல்லா இடத்துலையும் இருக்காது செய்யும். நம்ம ஏன்னா எல்லாம் பக்காவாக இருக்குது ஓரளவுக்கு. அதாவது 90% சொல்லலாம், ஒரு 10% கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது. சில பேர் சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரவுடிசம் இருக்குன்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்கும் ஆகுதாங்க, எல்லா பெண்களுக்கும் ஆகுதா? நைட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து 11 மணிக்கு பாருங்கள், பொம்பளைங்க வேலைக்கு போய் நல்லபடியாக வராங்க. எல்லா பொம்பளையும் பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குங்க. அதாவது சில பேருக்கு ஆகுது, அதுவும் அவுட்டரில் தான் ஆகுது. அது வந்து வந்து காவல்துறை கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம். அதை தவிர்த்து மொத்தமாக யாரும் சொல்ல முடியாது. எல்லா பெண்களுக்கும் வந்து சேஃப்டின்னு சொல்ல முடியாது. 80% காரணம் 20% அந்த மாதிரி ஆகுது காரணத்துக்கு. உங்களோட இது வந்து இந்த வாட்டி டிஎம்கே. என்னுடைய இது அரசியல் சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் மலரணும். பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டிஎம்கே தான் சார். நான் வந்து ஸ்டாலின் தான். இந்த வாட்டி வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து எல்லாத்தையுமே குத்தாரு முஸ்லீம்கள்லாம். நான் கட்சிக்காரங்க கையிலெல்லாம் போய் கேட்டேன், டோக்கன் ஒன்று கொடுங்க, எனக்கு டோக்கன் வேணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே கொடுக்கல. எனக்கும் வந்து நம்ம இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் இருக்கோம், இத்தனை வருஷமாக இது பண்ணுறோம், ரம்ஜானுக்கு வந்து தானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் டோக்கன் கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாம் கட்சிக்காரங்களே வாங்குறாங்க, எங்களை மாதிரி ஜனங்க வந்து வாங்க மாட்டுறாங்க. அப்போனா அது ஆதாயம் வந்து அதிகமாகுது. இத்தனை வருஷமாக நம்ம ஓட்டு போடுறோம், நம்மளுக்குன்னு வந்து எல்லா மக்களும் வாங்க சொல்ல. நானும் பக்கா முஸ்லீம், என் பேர் அம்ஜத்து, எனக்கும் ஒரு ஆசை பாசம் இருக்கும்ல, நானும் டோக்கன் வாங்கணும் எல்லாமே பண்ணோம். அப்படின்னா அது இவங்களே வந்து சாப்பிட்றதுனால எனக்கே வந்து ஒரு மனசு கஷ்டமாகுது. சரி, இனிமேட்டில் நம்ம எதுக்கு போடணும், வேறு எதுக்குன்னா போட்டு பார்க்கலாம். இப்போ அவங்களே வந்து ஒரு கட்சிக்காரங்களே வந்து ஒருத்தர் வந்து இந்த தொகுதியில் இருக்கா, இந்த ஓட்டு வந்து போடுறாரு, எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு வந்து கொடுக்கலன்னா எனக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்குது. அதனால வந்து இந்த வாட்டி வந்து வேற யாருக்குன்னா போடலாம். வேற யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து சொல்றதுக்கு ஐடியா விருப்பம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் எப்போ எனக்கு ஓட்டு உரிமை வந்ததோ அப்போத்துலேருந்து நான் பக்கா டிஎம்கே தான் போடுவேன். டிஎம்கே தவிர்த்து வேற எதுக்குமே நான் போட்டதே கிடையாது. இந்த வாட்டி வந்து மாற்றி போடலான்னு எனக்கு வந்து ஒரு மனசுக்கு. ஏன்னா நான் வந்து சுற்றினேன், ஒரு 4 பேர் கையில் போய் கேட்டேன், ஐயா டோக்கன் கொடுங்க ஐயா இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இல்லைப்பா, எல்லாருமே குத்து முச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஒரு ஆதகம் வந்துச்சு. புரியுது. இப்போ இந்த வாட்டி நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சின்னு ஒன்று உருவாக்கி இப்போ பெரம்பூர்ல போட்டிட்டு போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வர வைக்க இதுதான் ஐயா, அது மட்டும் தப்பு சொல்ல. இப்போ என்ன மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்க. அவர் வந்து இங்க பெரம்பூர் தொகுதியில் வந்து போட்டிட்டா அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தெரிலையா. ஜனங்க வந்து ஒரு இப்போ என் சிந்தனை வந்து இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, இந்த மாதிரி வந்து வேற மாற்றி போடலாம், அத்தை வாட்டிலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களும் ஒரு கருத்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஏன் வந்து பர்சனல் விஷயம் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து எதுவுமே இல்லை. என்னன்னா இந்த மக்கள் இது மகளிர் வந்து இதெல்லாம் குத்தாரு, அதை கொஞ்சம் நல்லதான் தெரிஞ்சா. ஆனால் இந்த விஷயத்தில் எல்லா மக்களும் கட்சா சந்தோஷமா வரல. பொங்கலுக்கு கொடுக்குறாரு, கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குறாரு, ரம்ஜான் கொடுக்குறாரு. ஆனால் கரெக்டாக போய் சேரணும். அது வந்து கிறிஸ்தவருக்கு வந்து கிறிஸ்தவர் போய் சேரணும், முஸ்லீம்லாம் முஸ்லீம் போய் சேரணும். இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க வந்துட்டு ஆட்டோ ஓட்டுனரா ஐயா? இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, பெரம்பூர் தொகுதியில வந்து இந்த சாலை வசதி எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மக்கள் ஒரு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாலை வசதி சரியா இருக்குங்களா? இங்க வந்துட்டு அது வந்து எல்லா இடத்துலயும் ஒன் வேவா மாத்திட்டாங்க, போறதுக்கான ஒரு சரியான இது இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது மழைநீர் சேமிப்பு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது ஐயா.
அது முதல்ல இருந்து இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ரோடு எல்லாம் பிரச்சனை கிடையாது. அது பற்றி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது பற்றி எல்லாம் வந்து இதே கிடையாது. இப்போ இந்த வாட்டி இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து யாரு வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன ஐயா? என்னோட கருத்து வந்து இப்போ கூட சொல்கிறேனே, அது ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சா எனக்கு நல்லது தான். ஆனால் என்னன்னா என்னை வந்து இவ்வளோ அலைய வச்சாங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு எனக்கு. இந்த வாட்டி அவர் ஜெயிச்சாருன்னா அவர்கிட்ட என்ன கோரிக்கை எல்லாம் வைப்பீங்க? இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்பீங்க நீங்க? என்னோட கோரிக்கை என்னய்யா, இங்கே வந்து நல்லா தான் பண்ணுறாரு. நம்ம எங்கே டைரெக்டாக வந்து ஒரு மாவட்ட செயலாளரை விட போய் பேச கூட போப்பான்றாங்க. நம்ம யார் ஏதுன்னு தெரியாத நம்ம யார் கையில் போய் நம்ம பேச முடியுமே ஐயா. புரியுது. இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரு முக ஸ்டாலின் வந்து இருக்குது. அவர் வரதுக்கு அவர் தான் இப்போ இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா திருப்பி அவங்க தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நடிகர் விஜய் தாவிகா தொடர் விஜய் அவர்களும் இப்போ பெரம்பத்தூர்ல போட்டியிட ஒன்று இவர் வரணும், இல்லைன்னா எடப்பாடி எதிர்கட்சி வரும், அவ்வளோதான். விஜய் அவர்களும் இங்க போட்டியிட போறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வரதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. எதனால அப்படி சொல்றீங்க? இவங்க ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அரசியல். அவர் இப்போ தான் வந்தார். ஒரு ஆளுடைய டெபாசிட் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதில் தெரியுங்களா? இவரு கொஞ்சம் ஓரளவுக்கு வர்றதுனால கொஞ்சம் இவர் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இந்த தொகுதி எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்காரு. அதனால வசதி எல்லாம் சாலை வசதி எல்லாம் செய்யணுங்கிறாரு. எல்லாம் கரெக்டாக செய்யணுங்கிறாரு. எல்லாம் இவர் வரத்துக்கு ஒரு வருவார்னு நினைக்கிறேன். இவரும் யாரு? முக ஸ்டாலியும் திருப்பியும் இங்க இந்த தொகுதியில ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை.